Dear students, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிளான்ட் கிங்டத்துல லாஸ்ட் பார்ட், ஜிம்னோ அண்ட் தி என்ஜியோஸ்பர்ம்ஸ். தாவர உலகத்திலே இறுதி பாகத்தை பார்க்க இருக்கிறோம். ஒருத்தர் ஜிம்னோஸ்பர்ம் சொல்லுவா, இன்னொன்னு ஆஞ்சியோஸ்பர்ம்கள் சொல்லுவா. And the different kinds of cycles, haplontic, diplontic and haplodiplontic அப்படின்னு cycles பத்தியும் பார்ப்போம். இதுல படிச்சதோட continuation தான். Gymnos means naked. Sperma means seed. Naked seeded plants are defined as gymnosperms. Gymnospermல எடுத்துட்டு எல்லாம் ஓவியூல் இருக்கும், சூல் காணப்படும். அதை சுத்தி ஓவரி இருக்காது. After fertilization, the ovules are converted into seeds. Ovary is absent, so fruit is not formed. சூல் இருக்கும், அதை சுத்தி சூட்பை இருக்காது. So after fertilization, கருவுறுதலுக்கு பின்னர் the ovule is converted into seed. சூலானது விதையாக மாறும். No fruit formation. கனி உருவாக்கம் இருக்காது. So இவால naked seeded plant சொல்லுவா. Seed without fruit. திறந்த விதைகளை உடைய தாவரம். விதையை சுற்றி கனி இருக்காது. And the gymnosperms comes under spermatophytes. இதுவரைக்கும் இந்த spermatophyteங்கிற வார்த்தையை படிக்கல. Spermatophyte na seed producing plants. Algae, fungi, bryo, pterido, அவங்க யாருலயும் விதை கிடையாது. So algae, fungi, bryo, pteridophytes are examples for non-spermatophytes. விதைகள் அற்ற தாவரங்கள். Gymno and angiosperms எடுத்துட்டு எல்லாம் வாழ்த்த seed form of. So spermatophytes, seed producing plants, gymno and angio. And there also comes under gymno as well as angio. Phanerogerms, the flowering plants. இவால phanerogerms னு சொல்லுவா. Phanerogerms na பூக்கும் தாவரம்னு பேர். Algae, fungi, bryo, pterido அவங்க எல்லாரும் cryptogerms, non-flowering plants, பூவா தாவரங்கள். Gymno and angio, the flowering plants, அது phanerogermsல வருவா. அப்புறம் முக்கியம் இவாள்கிட்ட vascular tissues இருக்கும். In pterido, gymno and angio, அவ மூணு பேர்ட்டையும் vascular tissues இருப்பா. So நீர் உணவினை கடத்தக்கூடிய திசு காணப்படும். இந்த ஜிம்னோஸ்பர்ம் பத்தி ஒரு பேசிக் ஐடியா பார்க்க போறோம், வேற எதுவும் இல்லை. ஜிம்னோஸ்பர்ம் எடுத்துட்டோம்னா the plant body is said to be a sporophyte. Spore producing plant body is said to be sporophyte. ஸ்போர்களை உருவாக்கக்கூடிய தாவரத்திற்கு ஸ்போரோஃபைட் பேரு. இதோட பிளான்ட் பாடி டிப்ளாய்டா இருக்கும் with 2 sets of chromosomes. And the plant body shows root, stem and leaf differentiation. வேர் இருக்கும், தண்டு இருக்கும், இலை இருக்கும், leaves. Root taproot system is present. ஆணிவேர் தொகுப்பானது காணப்படும். Pteridophytes படிக்கிறப்ப நம்ம பார்த்தது adventitious root system, வேற்றிட வேர் தொகுப்பு. இங்க root system எடுத்துனோம்னா taproot இருப்பா. வேற என்ன இதுல ஸ்பெஷலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ரூட்டை பார்த்த வரையும் அவள்கிட்ட 2 டைப் ரூட்ஸ் இருப்பா சைட்ல. ஒன்னு பேர் மைக்கோரைசல் ரூட்ஸ் இருக்கு. One is mycorrhizal root, another is corolloid root. Mycorrhiza உங்களுக்கு தெரியும், the association of fungal mycelium with the roots of higher plants. உயர் தாவர வேர்களுக்கும் பூஞ்சையின் மைசீலியத்திற்கும் இடையே உள்ள ஒரு தொடர்பு, symbiotic association, கூட்டுயிரி வாழ்க்கை முறை. அடுத்தது corolloid roots. இந்த mycorrhizal root pinusல இருப்பா, pine tree. Corolloid roots the root resemble a coral. அதை பார்க்கிறதுக்கு பவிழ மாதிரி இருக்கும். The roots of cycas surrounded by blue-green algae, the cyanobacteria. அதாவது cycas தாவரத்தின் வேரை சூழ்ந்து நீலப்பச்சை பாசி cyanobacteria, the nostoc, anabi, noslitoria அதுகள்லாம் இருக்கும்.
அவ என்ன பண்ணுவா, which fixes the atmospheric nitrogen. அந்த blue green algae நீல பச்சை பாசி வளிமண்டல நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி பிளான்ட்க்கு தருவோம். ஸோ மைக்ரோரைசல் ரூட் பைனஸ்ல இருப்பான்னு ஞாபகம் வச்சுக்கோ. கொரோலாய்டு ரூட் எடுத்துட்டு எல்லாம் கோரல் ரைட் பவழ வேர்கள் சொல்லுவாங்க. கோரல் ரூட் அது யார்கிட்ட இருக்கும்? சைக்கஸ்ல இருக்கும். ஸ்டெம் தண்டு ஊட்டி ஸ்டெம் இஸ் பிரசன்ட் டியூ டு செகண்டரி growth. இரண்டாம் நிலை வளர்ச்சி இருப்பதால் குண்டா ஸ்டெம் இருப்பா. இட் மே பி பிரான்ச்ட் ஆர் அன்பிரான்ச்ட். கிளைகள் இருக்கலாம், கிளைகள் இல்லாமல் இருக்கலாம். அன்பிரான்ச்ட் ஸ்டெம் பிரசன்ட் இன் சைக்கஸ். சைக்கஸ் தாவரத்திலே ஸ்டெம்ல தண்டுல பிரான்ச் இருக்காது, கிளைகள் இருக்காது. பட் பைன் ட்ரீ ஷோஸ் பிரான்ச்சஸ். பைன் தாவரத்திலே கிளைகள் காணப்படும். Like that, they possesses two types of leaf. One is the needle leaf, another is the scale leaf. ஊசி இலைகளை பெற்றிருக்கும், செதில் இலைகளை பெற்றிருக்கும். Needle leaves are photosynthetic in function and scale leaves are protective in function. ஊசி இலைகள் ஒளி சேர்க்கையினை மேற்கொள்ளும். ஸ்கேல் லீஃப் எடுத்துட்டு எல்லாம் செதில் இலைகள் பாதுகாப்பினை செய்யும். In cycas, compound leaves are present. Cycasல எடுத்துட்டு எல்லாம் கூட்டிலைகள் காணப்படும். After maturity of the plant body, the spore-producing structures are developed in cones. ஸ்போர்களை உருவாக்கக்கூடிய அமைப்புகள் கூம்புகளில் தோன்றும். கோன் மாதிரி இருக்கும். அதுல ஐஸ்கிரீம் நம்ம போட்டு சாப்பிட முடியாது. ஒரு பேர் மேல் கோன், ஆண் கூம்பு அப்படின்னு சொல்லுவான். இன்னொரு பேர் ஃபீமேல் கோன், பெண் கூம்பு என்று கூறுவார்கள். That means the spore-producing structures are arranged in cones. ஸ்போர்களை உருவாக்கக்கூடிய அமைப்புகள் கூம்புகளில் அமைந்திருக்கும். இந்த கூம்புக்கு பாருங்களேன், ஒன்னு மேல் இன்னொன்னு ஃபீமேலா பிஹேவ் பண்ணுவோம். ரெண்டு ஒரே பிளான்ட்ல இருந்தா மொனோஷியஸ், ரெண்டு வேற வேற பிளான்ட்ல இருந்தா டயோஷியஸ். ஓரில்லம் உடையது, ஈரில்லம் உடையது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மேல் கோன் எடுத்துட்டு எல்லாம் அது உள்ள மைக்ரோஸ்போரோஃபில் இருக்கும். ஃபீமேல் கோன் எடுத்துட்டு எல்லாம் அதுல மெகாஸ்போரோஃபில் இருக்கும். ஃபில்லம்னா லீஃப்னு அர்த்தம். மைக்ரோஸ்போர் ப்ரொடியூசிங் லீஃப், மெகாஸ்போர் ப்ரொடியூசிங் லீஃப். மைக்ரோஸ்போர்களை உருவாக்கக்கூடிய இலை, மெகாஸ்போர்களை உருவாக்கக்கூடிய இலைன்னு வச்சுக்கலாம். Inside the microsporophyll, microsporangium is present here, megasporangium is present. இங்கு மைக்ரோஸ்போரகமும் மெகாஸ்போரகமும் காணப்படும். The microspore producing bag is said to be microsporangium and megaspore producing bag is said to be megasporangium. மைக்ரோஸ்போர்களை உருவாக்கும் பை, மெகாஸ்போர்களை உருவாக்கும் பை அப்படின்னு வச்சுக்கோங்க. Inside this microsporangium, microspore mother cells are present which are diploid in nature. Like that, inside the megasporangium, megaspore mother cells are present which are diploid in nature. மைக்ரோஸ்போரகத்தின் உட்புறத்தை மைக்ரோஸ்போர் தாய் செல்களும், மெகாஸ்போரகத்தின் உட்புறத்தை மெகாஸ்போர் தாய் செல்களும் காணப்படும். The microspore mother cell as well as megaspore mother cell undergo meiotic cell division to form haploid microspores and haploid megaspores. மைக்ரோஸ்போர் தாய் செல்களும் மெகாஸ்போர் தாய் செல்களும் குன்றல் பகுப்பில் ஈடுபட்டு மைக்ரோஸ்போரையும் மெகாஸ்போரையும் உருவாக்குவார்கள். அந்த மெகாஸ்போர் தான் பின்னாடி ஃபீமேல் கேமெட்டோஃபைட், பெண் கேமெட்டோஃபைட் தான் மாறும். It is converted into female gametophyte. It is converted into male gametophyte. இதுல இருந்து மேல் கேமெட் வருவோம், வேற எதுவுமே இல்லை. இப்ப என்ன முக்கியம் அப்படின்னா, இதுவரையும் மைக்ரோஸ்போர் மதர் செல், மெகாஸ்போர் மதர் செல்ஸ்ல இருந்து மைக்ரோஸ்போர் மெகாஸ்போர் ஃபார்ம் ஆகும். This microspore undergo pollination. மகரந்த சேர்க்கை என்ற ஒரு நிகழ்வு நடைபெறும். இது வரைக்கும் நம்ம பார்க்கல. ஆல்கே, ஃபங்கை, பிரயோ, டெரிடோ எல்லாம் கிடையாது. What is pollination? Transfer of pollen grain or the microspore from the male cone to the female cone is said to be pollination. மைக்ரோஸ்போர் ஆனது ஆண் கூண்டிலிருந்து பெண் கூண்டிற்கு செல்வதற்கு தான் மகரந்த சேர்க்கை என்று பெயர். Wind pollination or anemophilous pollination takes place in gymnosperm. காற்றின் மூலமாக மகரந்த சேர்க்கையானது நடைபெறும். இந்த மைக்ரோஸ்போர் இருக்கா பார்த்தீங்கன்னா அதுல இருந்து மேல் கேமெட், ஆண் கேமெட் ஃபார்ம் ஆகும். இந்த மெகாஸ்போர் இருக்கு பாருங்களே, அது உள்ள ஆர்கிகோனியம் இருக்கும், அதுல ஃபீமேல் கேமெட் எக் இருக்கும். After pollination, fertilization takes place, zygote is formed.
கருவுறுதலுக்கு பின்னர் இருமய நிலையில் உள்ள ஜைகோட் ஆனது உருவாகும். The zygote develops into embryo which is present inside the seed. Zygote ஆனது கருவாக மாறும். அது விதையின் உட்புறத்தே இருக்கும். Seed வெச்சுக்கும் விதை. Seeds on germination develops into the sporophytic plant. விதையானது முளைத்து புதிய தாவரமாக மாறும். இந்த இடத்துல பார்த்தேன்னா இந்த ஜைகோட்ங்கிறது 2n அதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் வரையும் 2n இருக்கும். இருமய நிலையில் காணப்படும். இந்த மைக்ரோஸ்போர் மேல் கேமெட்டோபைட் மட்டும் என்னவா இருக்கும்? ஒருமய நிலையில் இருக்கும். இதுக்கு பேரு ஸ்போரோபைட்டிக் ஃபேஸ், the diploid phase னு பேரு. இது கேமெட்டோபைட்டிக் ஃபேஸ், the haploid phase னு பேரு. இது இருமய நிலை, இது ஒருமய நிலை. இத ஸ்போரோஃபைட் சொல்லுவா, இத கேமெட்டோபைட் சொல்லுவா. இதோட லைஃப் சைக்கிள்ல ஸ்போரோஃபைட்டும் கேமெட்டோபைட்டும் மாறி மாறி வரும். In the life cycle of gymnosperm, diploid sporophytic generation alters with the haploid gametophytic generation called the alternation of generation. Gymnospermகளின் வாழ்க்கை சுழற்சியில் இருமய ஸ்போரோஃபைட்டிக் நிலையும் ஒருமய கேமெட்டோபைட்டிக் நிலையும் மாறி மாறி வரும். இதுல ஸ்போரோஃபைட் தான் 90% இருக்கும். ஸ்போரோஃபைட்டிக் phase is dominant, predominant. பெரும்பான்மையாக இது இருக்கும். அதனால இதுக்கு டிப்ளான்டிக் சைக்கிள் பேர். Gametophytic phase is very much reduced. Gametophytic நிலையானது மிக குறைவாக இருக்கும். And the gametophyte completely depends the sporophyte for everything. Gametophyte ஆனது ஸ்போரோஃபைட்டினை அனைத்திற்கும் சார்ந்து இருக்கும். இதான் இதோட லைஃப் சைக்கிள்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வாஸ்குலர் பண்டில், இதோட வாஸ்குலர் டிஷ்யூஸ் எடுத்துட்டேன்னா xylem with the tracheids இருக்கும். phloem with the seed cells இருக்கும். சைலத்திலே ட்ரக்கீடுகளும் புளோயத்திலே சல்லடை செல்களும் காணப்படும். In xylem vessels are absent. சைலத்திலே சைல குழாய்கள் காணப்படாது. In phloem companion cells are absent. புளோயத்திலே துணை செல்கள் காணப்படாது. எக்ஸப்ஷனல் கேஸ் ஒன்று இருக்கு, நீட்டம்னு ஒரு பிளான்ட்ல அது இருக்கும், இங்க இல்ல. அப்ப சைலத்துல ட்ரக்கீடு இருப்பா, புளோயத்துல சீட் செல் இருப்பாங்க, சல்லடை செல்கள் இருப்பாங்க. சைலத்துல வெசல்ஸ் கிடையாது, சைல குழாய்கள் கிடையாது. புளோயத்துல கம்பேனியன் செல்ஸ் துணை செல்கள் கிடையாது. In gymnosperms, vessels are absent in the xylem and companion cells are absent in the phloem. ஜிம்னோஸ்பெர்மகளிலே சைலத்திலே சைல குழாய்கள் காணப்படாது, புளோயத்திலே துணை செல்கள் காணப்படாது. எக்ஸப்ஷனல் கேசஸ் நீட்டம், இதிலிருந்து மாறுபடுவது நீட்டம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஜிம்னோஸ்பெர்ம்ஸ். அதுல வெசல் சைல குழாயும் இருக்கும், கம்பேனியன் செல் துணை செல்லும் இருக்கும். That plant act as a connecting link between gymno and angiosperms. அந்த நீட்டம் என்று அழைக்கப்படுகின்ற தாவரம் ஜிம்னோஸ்பெர்மகளுக்கும் ஆஞ்சியோஸ்பெர்மகளுக்கும் இடையே ஒரு இணைப்பு சங்கிலியாக இருக்கிறது. இதான் பேஸ். அப்ப ஜிம்னோல என்ன தெரிஞ்சுக்கணும்? நேக்கட் சீடட் பிளான்ட், திறந்த விதைகளை உடைய தாவரங்கள். ஸ்பெர்மிடோஃபைட்ஸ், சீடட் பிளான்ட், விதைகளை பெற்றிருக்கக்கூடிய தாவரங்கள். Phanerogames, flowering plants, பூக்கும் தாவரங்கள். Plant body is a sporophyte, தாவர விடலும் sporophyte. Root with corolloid and mycorrhizal root. வேர்களிலே பவழ வேர்களும் மைக்கோரைசா வேர்களும் காணப்படும். Stem may be branched or unbranched. கிளைகளற்றது அல்லது கிளைகளை உடையது. Leaf simple or compound leaf. தனி இலைகள் கூட்டிலைகள் காணப்படலாம். Needle and scale leaves. ஊசி இலைகள் செதிலைகள் காணப்படலாம். Reproductive structures are arranged in cones. இனப்பெருக்க உறுப்புகள் கூம்புகளில் அமைந்திருக்கும். From the male cone, microspore is formed. From the female cone, megaspore is formed after meiosis. ஆண் கூம்பிலிருந்து மைக்ரோஸ்போரும் பெண் கூம்பிலிருந்து மெகாஸ்போரும் மியாசிஸ் செல்களுக்கு பின்னர் தோன்றும். Pollination takes place with the help of wind. மகரந்த சேர்க்கை என்பது காற்றின் துணை கொண்டு நடைபெறும். Pollination followed by fertilization. கருவுறுதலானது நடைபெறும். ஜைகோட் ஃபார்ம் ஆகும். இதோட லைஃப் சைக்கிள்ல ஜைகோட்டுக்கு அப்புறம் எம்ப்ரியோல நிறைய எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும். பாலி எம்ப்ரியானின்னு அந்த கண்டிஷனுக்கு பேர். பாலி எம்ப்ரியானி பல கரு நிலை is a predominant one in gymnosperms. ஜிம்னோஸ்பெர்மகளிலே பல கரு நிலை காணப்படும். இதான் பேஸ். இப்போ ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோ, then I come to the next. Dear குட்டீஸ், வணக்கம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது angiosperms. Angion means a case or a box. Sperma means seed.
Angion pettin artham. Sperma seed in artham. Protected seeded plants are defined as angiosperms. மூடிய விதைகளை உடைய தாவரங்களை நாம் ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் என அழைக்கிறோம். மாம்பழம், மல்கோ மாம்பழம், சேலத் மாம்பழம், தித்திக் மாம்பழம், அழகு மாம்பழம். அந்த மாம்பழத்துல இடத்துல எல்லாம் சீடு இருக்கும். சீடை சுத்தி ஃப்ரூட் இருப்பான். So protected seeded plants are defined as angiosperms. மூடிய விதைகளை உடைய தாவரங்களை நாம் ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் என அழைக்கிறோம். இது எப்படின்னா கைனோசியம் சூலகவட்டம்னு நீ பார்த்திருப்பேன். Female part of the flower is said to be gynoecium. ஒரு மலரின் பெண் இனப்பெருக்க உறுப்பிற்கு கைனோசியம் பேர். அது உள்ள யார் இருப்பான்னு உனக்கு ஃப்ளவர் நடத்துறப்பே சொல்லி கொடுத்தேன். இது மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுக்கு பேரு ஓவரின்னு பேரு, இதுக்கு பேரு ஸ்டைல் பேரு, இதுக்கு பேரு ஸ்டிக்மான்னு பேரு. சூட்பை, சூழ் தண்டு, சூழ் முடி. அந்த ஓவரி உள்ள ஓபியூல்ஸ் இருப்பான். இதுக்கு பேரு ஓபியூல்னு பேரு. இதுக்கு பேரு ஓவரின்னு பேரு. After fertilization, the ovules are converted into seeds and the ovary is converted into the fruit ball or pericarp. கருவுறுதலுக்கு பின்னர் சூழ் விதையாக மாறும். சூழ் பையானது கனியாக மாறும். கனி அல்ல, ஃப்ரூட் வால், கனி தோல், எபிகார், மீசோகார், எண்டோகார், புறத்தோல், நடுத்தோல், அகத்தோல் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன். எபிகார் அப்படின்னா புறத்தோல், அதான் மாம்பழத்து மேல இருக்க தோல். மீசோகார் த ஜூசி பார்ட், சதைப்பற்றுள்ள பாகம். எண்டோகார் த ஹார்ட் ஒன், கடினமான பகுதி. அது மாதிரி மாறுவான். ஸோ த ஃப்ரூட் சொல்லலாம் கனி, ஃப்ரூட் வால் சொல்லலாம், கனி தோல் சொல்லலாம், ஆர் பெரிகார்ப்னு சொல்லலாம். எல்லாம் ஒண்ணுதான். இது உங்களுக்கு தெரியும். ஏஞ்சியோஸ்பெர்மே ரெண்டா பிரிச்சிருக்கான்னு தெரியும். அதெல்லாம் சின்ன கிளாஸ்ல படிச்சது. மொனோகாட் அண்ட் டைகாட். ஒரு வித்தலை தாவரம், இரு வித்தலை தாவரம். எம்ப்ரியோ வித் சிங்கிள் கோட்டலிடன், எம்ப்ரியோ வித் 2 கோட்டலிடன்ஸ். கருவிலே ஒரு வித்திலை காணப்படும், கருவிலே 2 வித்திலை காணப்படும். அரிசி நெல்ல பியன் உள்ள ஒரே ஒரு அரிசி இருக்கும். பட்டாணிய பியன் ரெண்டா பிச்சுக்கும். அதுக்கு பேர் கொட்டலிடன்ஸ் சொல்லுவா வித்திலைகள். In monocot, fibrous root system is present. சன்னிவேர் தொகுப்பு காணப்படும். In dicot, taproot system is present. ஆணிவேர் தொகுப்பானது காணப்படும். In monocot, parallel venation is seen. In dicot, reticulate venation is seen. ஒரு வித்தலை தாவரங்களிலே இணை போக்கு நரம்பமைப்பு காணப்படும். இருவித்தலையில் வலை பின்னல், the veins and veinlets are arranged like a network. வலை பின்னல் நரம்பமைப்பு காணப்படும். வேற என்ன முக்கியம்? Trimerous flowers, tetra or pentamerous flowers காணப்படும். 4 மலர்கள். In monocot, trimerous flowers are present. மூவங்க மலர்கள் காணப்படும். Floral parts are 3 or its multiples. மலர் இலைகள் 3 அல்லது 3 மடங்காக இருக்கும். 3 sepals, 3 petals, 3 stamens, 3 carpels. 3 புள்ளி, அல்லி, மகரந்தத்தால் சூழ்நிலை. அது மாதிரி இருந்தா trimerous. If the floral parts are 4 or its multiples, tetramerous, 5 or its multiples, pentamerous. மலர் இலைகள் 4 அல்லது 4 மடங்கு. 4 மலர், 5 மலர். இது முக்கியம். வேற என்ன தெரிஞ்சுக்கணும்? In monocot, the flower is covered by only one outer covering called perion. ஒரு வித்தலை தாவரங்களிலே மலரை சூழ்ந்து ஒரே ஒரு உறை இருக்கும். பூவிதழ்னு சொல்லுவாங்க. In dicot, the flower is covered by calyx and corolla, 2 outer coverings. மலரனை சூழ்ந்து 2 உறைகள் காணப்படும். புள்ளி மற்றும் அல்லி. In monocot, secondary growth is absent. Dicot, secondary growth is present. ஒரு வித்தலை தாவரங்களில் பொதுவாக 2ஆம் நிலை வளர்ச்சி, மரம் குண்டாதல் இருக்காது. டைகாட்ல இருக்கும். இதெல்லாம் அதுக்குள்ள பேசிக் டிஃபரன்ஸ். இதுல ஒரு பிளான்ட் பத்தி கொடுத்துருவோம். The plant body of angiosperm is a sporophyte. தாவர உடலம் ஒரு sporophyte ஆகும். After majority of the plant body, flowers are formed. தாவரங்கள் முதிர்ச்சி அடைந்த பிறகு மலர்கள் உருவாகும். Flower, the male reproductive part is said to be androecium and female reproductive part is said to be gynoecium.
ஆண் இனப்பெருக்க உறுப்பிற்கு மகரந்தத்தால் வட்டம் என்றும் பெண் இனப்பெருக்க உறுப்பிற்கு சூலக வட்டம் என்றும் பெயர். In the androecium, that was inside the anther, androecium, also stamen சொல்லுவா. அதுல பார்த்தேன்னா microspore mother cells are present in the gynoecium, megaspore mother cells are present. மகரந்தத்தால் வட்டத்திலே மைக்ரோஸ்போர் தாய் செல்களும் சூலக வட்டத்திலே மெகாஸ்போர் தாய் செல்களும் காணப்படும். Micro as well as megaspore mother cells undergo meiotic cell division to form haploid micro and megaspores. மைக்ரோஸ்போர் தாய் செல்களும் மெகாஸ்போர் தாய் செல்களும் குண்டல் பகுப்பில் ஈடுபட்டு ஒருமைய நிலையில் உள்ள மைக்ரோஸ்போர்களும் மெகாஸ்போர்களும் உருவாகும். சாரி, இந்த இடத்துல மெகாஸ்போர், இந்த இடத்துல என்ன வரும்? மைக்ரோஸ்போர் வரும். மைக்ரோஸ்போர் இந்த பக்கம் மெகாஸ்போர் உருவாகும். From the megaspore, the female gamete is formed. Egg னு வெச்சுக்கோ. இங்க என்ன ஃபார்ம் ஆகும்? The male gamete is formed. அப்ப நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது androecium, மகரந்தத்தால் வட்டம், மைக்ரோஸ்போர் மதர் செல், மைக்ரோஸ்போர் தாய் செல், மியாசிஸ் மைக்ரோஸ்போர் ஆர் pollen grain மகரந்தமானது உருவாகும். இங்க மெகாஸ்போர் மதர் செல், மியாசிஸ், மெகாஸ்போர் வரும். இதுல இருந்து மேல் கேமெட்டோஃபைட், இதுல இருந்து ஃபீமேல் கேமெட்டோஃபைட். பெண் கேமெட்டோஃபைட் இங்க இருந்து வருவா, இங்க இருந்து ஆண் கேமெட்டோஃபைட் வருவா. இதுல இருந்து மேல் கேமெட் வரும், இதுல இருந்து ஃபீமேல் கேமெட் வரும். அப்ப என்ன நடக்கும்? இங்க டபுள் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன் டேக்ஸ் பிளேஸ். இரட்டை கருவுறுதல் மற்றும் மூவிணைவு என்ற ஒரு நிகழ்வானது நடைபெறும். ஏன்னா from a single microspore two male gametes are formed. ஒரு மைக்ரோஸ்போர்ல இருந்து இங்க ரெண்டு ஆண் கேமெட்டுகள் உருவாவார்கள். அதுல ஒரு மேல் கேமெட் எக்கோட சேரும், அண்டத்துடன் சேரும். இன்னொரு மேல் கேமெட் செகண்டரி நியூக்ளியஸோட சேரும். சேர்ந்து எண்டோஸ்பர்ம்னு ஒரு டிஷ்யூ வரும், அதாவது கருவூன் திசுன்னு சொல்லுவோம். இப்ப நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இங்க டபுள் ஃபெர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ், இரட்டை கருவுறுதலானது நடைபெறும். One male gamete fuses with the egg to form zygote. ஒரு மேல் கேமெட் அண்டத்துடன் இணைந்து ஜைகோட் உருவாகும். Another male gamete fuses with the secondary nucleus to form triploid endosperm. இன்னொரு ஆண் கேமெட் ஆனது இரண்டாம் நிலை உட்கருவுடன் இணைந்து கருவூன் உட்கருவினை உருவாக்கும். இது மாதிரி ரெண்டு மேல் கேமெட் பார்ட்டிசிபேட் பண்றதுனால இதுக்கு டபுள் ஃபெர்டிலைசேஷன் பேர், இரட்டை கருவுறுதல் பேர். அப்புறம் என்ன வரும்? ஜைகோட் வரும். ஜைகோட் என்னவா மாறும்? எம்ப்ரியோவா மாறும். எம்ப்ரியோ எது உள்ள இருக்கும்? சீடு உள்ள இருக்கும். ஜைகோட், அதுல இருந்து கரு வரும், கரு விதை உள்ள இருக்கும். Seeds on germination develops into the diploid sporophytic plant body. விதைகள் முளைத்து இருமய நிலையில் உள்ள ஸ்போரோபைட் தாவரம் உருவாகும். இதோட லைஃப் சைக்கிள்லயும் ஸ்போரோபைட்டிக் ஜெனரேஷன் ஆல்டர்ஸ் வித் கேமெட்டோபைட்டிக் ஜெனரேஷன். ஸ்போரோபைட்டிக் நிலை கேமெட்டோபைட்டிக் நிலை மாறி மாறி வரும். ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன், அதுக்கு சந்ததி மாற்றம்னு பேர். Here the sporophytic generation is dominant over gametophyte. The diploid is dominant over haploid. இங்க இருமய நிலையானது ஒருமய நிலையை விட அதிகமாக காணப்படும். ஸோ இதுக்கு டிப்ளான்டிக் சைக்கிள் பேரு, டிப்ளான்டிக் சுழற்சி என்று அழைப்பார்கள். வேற என்ன புக்ல கொடுத்துருப்பா அப்படின்னா, ரொம்ப சின்ன செடிக்கு எக்ஸாம்பிள் உல்ஃபியா, பெரிய மரத்துக்கு எக்ஸாம்பிள் யூகலிப்டஸ், இது மாதிரிலாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ இது நம்ம ஏஞ்சியோஸ்பர்ம்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை பத்தி கம்ப்ளீட்டா நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ல படிப்போம். அதனால உங்களுக்கு கொஞ்சம் நீங்க கொடுத்துருக்கோம், வேற எதுவும் ஸ்பெஷலா இல்லை. ஓகேயா? இதை நோட் பண்ணிக்கோ. தென் ஐ கம் டு தி நெக்ஸ்ட். டியர் குட்டீஸ், வணக்கம். நெக்ஸ்ட் இதுல பிளான்ட் கிங்டத்துல லாஸ்ட்ல 3 சைக்கிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹாப்ளான்டிக், டிப்ளான்டிக், ஹாப்ளோடிப்ளான்டிக் அப்படின்னு 3 சுழற்சி கொடுத்துருப்பாங்க. ஹாப்ளான்டிக் நம்ம ஏற்கனவே ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் ஒன்று படிச்சோம், சந்ததி மாற்றம். இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் algae, fungi, bryo, pterido, gymno, angio. The haploid gametophytic phase alters with the diploid sporophytic phase, or diploid sporophytic phase alters with the haploid gametophytic phase. அதாவது கடகடன் சொல்றேன். அதாவது ஆல்கே, ஃபங்கை, பிரயோ, டெரிடோ, ஜிம்னோ, ஏஞ்சியோ யார் எடுத்துட்டாலும் அவங்க அத்தனை பேர்த்தையும் gametophytic phase alters with sporophytic phase. Our sporophytic phase alters with gametophytic phase. இது மாதிரி haploid phase, diploid phase,
ஒருமைய நிலையும் இருமைய நிலையும் ஒரு டிப்ளாய்டு பேஸும் ஹாப்ளாய்டு பேஸும் இருமைய நிலையும் ஒருமைய நிலையும் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். Gamete producing plant is said to be gametophyte. Gameteகளை உருவாக்கக்கூடிய தாவரம் gametophyte. Spore producing plant is said to be sporophyte. ஸ்போர்களை உருவாக்கக்கூடிய தாவரம் sporophyte. It is always a haploid. It is always a diploid. Gametophyteங்கிறது எப்பயும் ஒருமயமா இருப்பா, sporophyteங்கிறது இருமயமா இருப்பா. இது மாறி மாறி வந்துட்டே இருக்கும். It is said to be alternation of generation. இதுக்கு தமிழ்ல சந்ததி மாற்றம் பேர். சில ஆர்கானிசத்துல haploid phase dominant-ஆ இருக்கும். Diploid phase is very much reduced. சில தாவரங்களிலே ஒருமைய நிலையானது ரொம்ப அதிகமா இருக்கும், இருமைய நிலை ரொம்ப கம்மியா இருக்கும். If the haploid phase is predominant in nature, then the cycle is said to be haplontic. ஒரு உயிரினத்தின் வாழ்க்கை சுழற்சியில் ஒருமைய நிலையானது அதிக அளவு காணப்பட்டு இருமைய நிலை குறைஞ்ச காலம் இருந்ததுன்னா அதுக்கு ஹாப்ளான்டிக் சுழற்சின்னு பேர். ஹாப்ளான்டிக் சைக்கிள் சொல்லுவோம். இது ஆல்கேல ஜெனரலி இருக்கும், ஆல்காக்களிலே. அதுக்கு எக்ஸாம்பிள் கிளாமிடோமோனாஸ், வால்வாக்ஸ், ஸ்பைரோகைரா, அதெல்லாம் NCERT புக்ல கொடுத்துருக்காங்க. Diplontic means in the life cycle of gymno and angio, diploid sporophytic phase is predominant over or dominant over the haploid gametophytic phase. ஜிம்னோஸ்பெர்மகளிலும் ஆஞ்சியோஸ்பெர்மகளிலும் இருமய ஸ்போரோபைட்டிக் நிலையானது அதிக காலம் இருக்கும். ஒருமைய நிலை இருப்பவர்களே ஹாப்ளாய்டு phase is very much reduced. மிகவும் குறைந்த காலமே இருக்கும். And the gametophyte is depend the sporophyte for everything. இவர்களிலே gametophyte ஆனது ஸ்போரோபைட்டினை முழுமையாக உணர்வுக்கு சார்ந்திருக்கும். அப்ப ஸ்போரோபைட் ரொம்ப டாமினண்டா இருந்து கேமெட்டோபைட் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா அதுக்கு டிப்ளான்டிக் சைக்கிள் பேர், டிப்ளான்டிக் சுழற்சி என்று அழைக்கலாம். அப்ப நீ முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டிப்ளாய்டு ஸ்டேட் இருமைய நிலை, டாமினன்ட் ஓவர் த ஹாப்ளாய்டு ஸ்டேட் ஒருமைய நிலையோட டாமினண்டா இருந்தா அதுக்கு டிப்ளான்டிக் பேர். அதாவது ஸ்போரோபைட் ரொம்ப காலம் இருப்பா, கேமெட்டோபைட்டிக் பேர் இஸ் வெரி மச் ரெடியூஸ்ட். இந்த ஜிம்னோ ஏஞ்சியோஸ்போம்ல இது ஃபுல்லா இருக்கும் டிப்ளான்டிக். அதை தவிர ஃபியூக்கஸ் அப்படின்னு ஒரு ஆல்கே இருக்கு, ஒரு பாசி. அந்த ஃபியூக்கஸ்லயும் இந்த டிப்ளான்டிக் ஸ்டேஜ். ஹாப்ளோடிப்ளான்டிக் ஆர் டிப்ளோஹாப்ளான்டிக்